சென்னை மாநகர் உடல்நிலை ஆரோக்கியத்தை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் கேட்க வந்தது யாரு? வாடா வா, ரோமாட்டிக்கா, கால் வந்துட்டு வா. இன்னொரு தரம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். செய்வனை வைவனை கோளாறு என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆனாலும் உன் உள்ளத்தில் ஒரு சோகமான பய உணர்வு இருக்கா இல்லையா? அதனால நமக்கு எதையும் ஸ்டெயின்மணி செய்ய முடியுமா முடியாதாங்கிற ஒரு தடுக்கல் உன் உள்ளத்தில் இருக்கு. ஆனால் உனக்கு அமைந்த வேலை தெளிவாக நடக்கும். இப்போ உனக்கு திருமணத்தை பற்றிய பேச்சுவார்த்தைகள் தெளிவாக நடந்து கொண்டு இருக்கும். அதில் வாழ்க்கையில் எந்த தடுமாற்றமும் வந்துடக்கூடாது, ஐஸ்வர்யமாக இருக்கணும் அப்படிங்கிற வரத்தை நீ கேட்க வந்திருக்க. கால் வந்துட்டு வா. என்ன நோண்டிக்கிட்டு இருக்கான்? லேப்டாப் வச்சுருக்கியாடா? லேப்டாப் வச்சுருக்கியா? அடிக்கடி அதையே தட்டுது, என்ன விஷயம்? கம்ப்யூட்டர் சொந்த வேலை பார்த்து அமைதியா இருங்க. என்ன வேலை? சரி, ஓகே, கால் வந்துட்டு வா. உன் உள்மனத்துக்குள்ள இருக்கக்கூடிய அதிர்ச்சியை நீக்கி தெளிவான வழிகாட்டி தரேன். கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணி வெற்றிகரமாக இருப்பாய். ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான், கருப்புத்தாவணி தருவி ஓடு மாற்றி தரேன். ஒரு 3 மாதம் பொறுமையாக இருக்கு. சரி, வந்துக்கிட்டே இருக்கு. அதே சென்னை மாநகர் திருக்கோவில் பணி. அங்கமெல்லாம் தங்கும் மடி ரஞ்சிதம். உட்காரலாம். இன்னொரு முறை கால் வந்துட்டு வரலாம். உங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்துட்டேன். என்ன உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இருக்கிறது சொந்த வீடு இல்லை. என்னம்மா? அதே போல இதற்கு முன்பு பணி செய்துகிட்டு இருந்த ஒரு ஆலயத்தில் ஒருவர் மறைமுகமாக மனவஞ்சனை செய்து உன்னை திசை மாற்றி விட்டு இப்போ உன்னுடைய கோவில் பணி நின்று விட்டது. அதில் மாந்திரிகம் இடம்பெற்றது என்பது உண்மையாகும். இப்போதைக்கு கடன்களும் மன உபாதைகளும் உண்டு. இதற்கு முன்னால் மாறி பூஜை புரஸ்காரங்களை தெளிவாக செய்து கொள்ள முடியாத குறைபாடுகளும் இருக்கு. ஒரு பிள்ளையை பற்றிய மனவேதனையும் உழப்பலும் உள்ளத்தில் உழப்பல். சரியாக மனசு இருக்குமா இருக்காதா, நம் எண்ணத்துக்கு கட்டுப்படுமா கட்டுப்படாதா என்ற ஒரு குளறுபடியான உள்ளம் ஒரு பிள்ளையை பற்றிய சிந்தனை உள்ளத்தில் இருக்கு. அதை எந்த ஒரு மனநிலைகள் மாற்றமில்லாமல் தெளிவாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? உட்காரலாம். அந்த நகை வெளியில் உள்ளவங்களால் களவாடப்படவில்லை. வெளியே உள்ளவங்களால் களவாடப்படவில்லை. ஆனால் நம்ம கைதவறி அது களவாடப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க. அதை கொண்டு வந்து சேர்த்தா போதுமா? நீங்கள் நினைக்கிற மனிதர்கள் மீது சந்தேகப்பட வேண்டாம், குழப்ப வேண்டாம். வாங்கித்தாரேன். இந்த ஜெயிச்சு வாங்கித்தாரேன். மாரியாச்சி ஆவணியில் அந்த இடம் கிடைக்கும், அந்த கோயில் கிடைக்கும். ஜெயிச்சுக்கா மகளே. அடுத்த வரும்போது அந்த காலை சரியாக்கி தரேன். இந்த நல்லா என்ன கேசுடா? கால் வந்துட்டு வரலாம்.
வணக்கக்கா. யார் இவங்க? தாயார், பெற்றெடுத்த தாயார். மணமகள்வாய் இருப்பாய், மங்களலட்சுமியே வாழ்க. இது சேட்டக்கார பேர. இவன் யாரு? ரெண்டா பேரா? உன் தம்பியா? நீ ரொம்ப பேசுவானே, விவரம் உள்ளவங்களா நீங்களாம்? என்ன சரி பார்ப்போம், போங்க பார்ப்போம், சாமி இணைஞ்சிருவனு. உட்காருங்க உட்காருங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இந்த நீதிமன்றத்து வழக்கு உனக்கு வெற்றியாக கிடைக்கக்கூடிய நிலைமைகள் வந்திருக்கு. அடுத்து எந்த ஒரு சொத்து சொந்தமான பிரச்சனைகளும் ஏற்படாது. ஒருவருடைய இல்லற வாழ்க்கையை பற்றிய குழப்பமும் மனவேதனையும் இருந்துக்கிட்டே இருக்கும் வீட்டுக்குள்ளே. அப்படி ஒரு சங்கடம் இல்லாமல் ஆக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? வேற என்னடா வேணும்? பக்கத்தில் வா. என்ன வியாபாரம் பார்க்குறே? பக்கத்தில் வா. நீ தண்ணி அடிப்பியாடா? இப்படி ஒரு கேள்வியை நீங்கள் கேட்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லையா ஐயா. இவன் நினைப்பா எங்கள் அண்ணன் அடிப்பான், அவன் அடிப்பான், என் தம்பியும் அடிப்பான், இவங்க சொல்லுவாங்க எல்லாரும் அடிப்பாங்க. கருப்பசாமி நீங்களே தண்ணி அடிக்கன்னு கேட்பான். கேட்பலால கால் ஒன்றுட்டு வா. நீ அடிப்பியால நைட்டில்? அவன் ஐயோ பாவம், தொட்ட வேண்டாம், பாட்டோட முடிஞ்சிருவான். சரி, இந்த பழக்கத்தை நிப்பாட்ட முடியுமாடா? நிப்பாட்ட முடியுமா? இல்லை. இந்த விஷயத்தால் உங்களுக்கு பாதிப்பு வருமானு நான் பார்க்குறேன். கொஞ்சம் கண்ண மூடி என்னைய பிரார்த்தனை பண்ணுங்க. இன்னொரு 3 மாதத்தில் இந்த பழக்கத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆயிடுவீங்க. கவலைப்பட வேண்டாம். இப்போ இருக்கிற பிஸ்னஸை நல்ல டெவலப்மெண்ட் பண்ணித்தரேன். அடித்தனலாக இனி ஒரு எக்ஸ்போர்ட் சொந்தமான ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு வரப்போகுது. அதையும் ஜெயித்து புதிய தொடர்புகளை கொடுத்து உங்களை புனிதமாக வாழ வைக்க வெற்றியாகும் மகனே. அந்த வழக்குடைய கேஸ்கட் நம்பரை என்கிட்ட தந்தால் நான் ஜெயிப்பேன். பக்கத்தில் வரணும். வாப்பா. இவன் பேசி எல்லாத்தையும் சமாளிச்சிருவான். நல்லா இருக்கான். இந்தாம்மா, சகல சௌபாக்கியத்தோடது. வாழ்க வாழ்க வாழ்க. வச்சிருப்பாங்கன்னா என்னது? கண்ண மூடு. எந்த ஏரியா? சொந்த ஊர்? நாகலாபுரம் செங்கோட்டை. கண்ண மூடு. நிறைய விலங்காடுகளாக தெரியுதே, புஞ்சை நிலங்கள் அந்த ஏரியாவில் நிறைய இருக்கலாம். அது உங்களுக்கு உண்டுமா? அங்கே ஒரு காளியம்மன் இருக்க. சொல்ல மாட்டேன் தம்பியை, நான் வரேன். நெல் வச்சது உண்மை, அதை தீர்த்து தாரேன். தெளிவாக இருங்கள். சென்று வருக. வெற்றியுடன் இருப்பீராக. வாழ்க்கை நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சரி, வராமல் காத்துருவோம். ஏன் கவலைப்படுறேன்? அடுத்த சந்திப்பில் அதுக்கு விடை கொடுத்துருவோம். ஐஸ்வர்யமாக இருப்பாங்க. ஒருத்தன் ஐஏஎஸ் படிப்பான். போங்க. அதே சென்னை மாநகர் வாழ்க்கையில் ஒரு தெளிந்த முன்னேற்ற வேண்டும். என் பிள்ளை சிஏ படித்து முன்னேறணும்னு காட்டு வந்தவன். கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு முறை கண்ணாடியை கழிச்சு வளரணும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அளவான வாழ்வை நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே சிவபெருமானுடைய ஒளி வீசிய ஒரு கதிரொளி உன் குடும்பத்துக்குள்ளே இருக்கு. நீ பெற்ற பிள்ளைக்கு இந்த வருஷத்தில் 2025க்குள்ள கல்வியை வெற்றியாக்கி கொடுக்குறேன். ஒரு சொத்து சொந்தமான பிரச்சனையும் வில்லங்கமும் இருக்குது. அதை தெளிவாக்கி உனக்கு உரிமைப்படுத்தி தாரேன். இந்தா மகனே, எல்லா நலவும் பெற்று ஆனந்தமாக இருப்ப. வெற்றி உண்டு. கண்ணாடியாவும் கருப்பசாமி, சென்னை மாநகர் ஒரு பெண்ணடியாள் தன் வாழ்க்கையை பற்றி மனநொந்து என்னை பார்க்க வந்திருக்கிறாள். என்ன விஷயம்? வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு?
என்ன மனம் வந்து விட்டீர்கள்? கால் வந்துட்டு வரலாம். அந்த மானை பாருங்கள் அழகு. எண்ணிலாரும் தவத்தோனை எம்பிய சொல் மருவத்தில் எரிவேல் பாய்ந்து புண்ணிலா பெரும்புளையில் கன நுழைந்தார் என செவியில் புகுதலோடும் எழுதுது. எதுக்கு? இன்னொரு தர காலில் வந்துட்டுவாங்க. உள்ளிலாவிய துயரம் பிடித்துந்த ஆறுயிர் நின்று ஊத்தலாட கண்டிலான் பெற்று இழந்தான் என உணர்ந்தான் கடும் துயர காலவேலான். வரலாம். உங்களுடைய மண்ணு மனையை போய் பார்த்தேன். அந்த மண்ணுக்கு தேவையான பட்டாவில் ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. உண்மையா? டிபார்ட்மெண்ட்டை போய் அனுசரிக்கும் பொழுது காலங்கள் ஓடிச்சை தவிர உங்களுக்கு தெளிவான ரெக்கார்ட்ஸ் கிடைக்கல. அதனால் இது நீதிமன்றம் வரை போகுமோங்கிற ஒரு குழப்பமும் மனவேதனையும் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அதை எப்படியாவது வித்து தந்துட்டா போதுமா? இதுக்கிடையில் உன்னுடைய உடல்நிலையை பற்றி கடினமான சிந்தனையும் கற்பனையும் மாயையும் ஓடுகிறது. உன்னுடைய ஹீமோகுளோபின் சர்க்குலேஷன் சரியில்லை. அதை பற்றி என்னைக்கா கவலைப்பட்டதுண்ட? கவலைப்படுகிறாய். அதை தெளிவாக்கி ஒன்று ஆரோக்கியமாக வாழ வச்சுருவோம். ஆயுளுக்கு கண்டமில்லை, புனிதமாக இருப்பாய். காலில் வந்துட்டு வரலாம். இந்த இடத்தை எப்போ வித்துடலாம் கருப்பசாமி? யாராவது வராங்களா? சினிமா துறையை சார்ந்த ஒருவர் வந்து அந்த இடத்தை வாங்குவார். சினிமா துறையை சார்ந்த ஒருத்தர் வந்து வாங்குவார். சர்வ வல்லமை படைத்தவர். அதனால் டாக்குமெண்ட்டை பற்றி கவலை இல்லை, வித்து தந்துடுறேன். ஆவணிக்குள் இடம் பெறுவார். அப்பார்த்த வாங்கிட்டு என்ன வந்து பாரு, நல்லாரு. உடன் பிறந்தே கொல்லும் வியாதி அல்லவா? அந்த உள்ளத்தை கொஞ்சம் அமுக்கணும். கண்ணை மூடு பார்ப்போம். அண்ணனால பிரச்சனை இல்லை, அண்ணன் பொண்டாட்டியால தான் பிரச்சனை. என்னடா இந்த அவன் மரத்தை மாற்றிடுவோம். போ, நல்லா இருக்கு. ஒற்றுமையாக இருங்க, உயர்ந்து இருங்க. நல்லாரு மகளே, ஐஸ்வர்யமாரு. ஓ, சென்னை மாநகர் தாயும் மகளும் வந்திருக்கிறார்கள். ஆம்பளை பேரை பற்றி கவலைப்பட்டு வந்திருக்கிறார்கள். நீங்கள் அப்படி வந்திருக்கீங்களா? என்னம்மா எல்லாத்துக்கும் ஆமாங்க. எங்கே இருக்கீங்க? ஆமாம். உனக்கு கூட பிறந்த அண்ணன் உண்டா? எங்கே இருக்காரு அவர்? உங்கள்கிட்ட உறவாக இருக்காரா, பிரிஞ்சிருக்காரா, கல்யாணம் முடிச்சிட்டாரா? கல்யாணம் முடிக்காதவரை கவலைப்படுறது யாரு? நீங்கள். காலை விட்டுவாங்க, கல்யாணம் முடிச்சவரை அடுத்து கூப்பிடுவோம். உட்காருங்க. இன்னும் ஒரு முறை காலில் விட்டு வரலாம். எந்திரிச்சு விடுமா. வா, உட்கார். மனக்கவலை கொள்ள வேண்டாம் மகளே. மனதை அடக்கு, என்னையை மட்டும் நினை. அப்போ தான் எல்லா விளக்கமாக கிடைக்கும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய தலைவனுடைய விதிகள் மாறப்பட்டது. தலைவனா யாரு? கனவு. அந்த மகனுடைய மனதை போய் ஆராய்ந்து பார்த்தேன். அவன் நம்மளெல்லாம் மோசம்னு நினச்சி அவன் உள்ளம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அவன் மனதை திருத்த முடியுமா அப்படின்னு கேட்டேன். எனக்கு யாரும் வேண்டாம், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு இருக்கான். ஆனால் அவனை மாற்றி கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. காலில் வந்துட்டு வரலாம். நீ உட்கார்.
அப்படி கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு கேட்டேன். ஏன் முடியாது? அப்படி முடியாதுடா. மச்ச முனிவரும் விஸ்வாமித்திரரும் வழக்காடியது போல நானும் கருப்பசாமியும் கொஞ்சம் பார்த்தோம். ஏன் அவனை அப்படி கொண்டு வர முடியாதுன்னு கேட்டேன். அவனுக்கு முன்னும் பின்னுமாக ஒரு பெண்ணின் அன்பு இருக்கிறது. யாருடைய அன்பு இருக்கிறது? அந்த அன்பு பிடியிலிருந்து அவன் சுகமாக இருந்துக்கிட்டு இருக்கான். பெத்தவங்களை பற்றி அவன் கவலைப்பட மாட்டான்டா அப்படிங்கிறார். ஆனாலும் அவனுடைய மனதை உன் பக்கம் இழுத்து தாய் அன்பும் சகோதரி அன்பும் வர வச்சு தாரேன். தைரியமாக இருக்கலாம். அவனுடைய மனதை நான் பார்த்தேன். இப்போ ஒரு பெண்ணினுடைய அன்பு இருக்கிறனால மன அறைகள் மாறி இருக்கு. தெளிவு பண்ணி தாரேன், வெற்றியாக்கி தாரேன். இவனுடைய உடல்நிலையை பற்றி கவலைப்படாமல் வரக்கூடிய ஆவணி மாதத்திலிருந்து சீரான உடல்நிலையை கொடுத்து சிறப்பாக வாழ வச்சு தாரேன். வெற்றி உண்டு. வேறு என்ன வேணும்? ஐஸ்வர்யமான பணி கிடைச்சாச்சு, சந்தோஷமாக இருக்கலாம். பார்க்குற வாங்கிட்டு போங்க, வர வச்சிடலாம். சென்னை மாநகர் மாற்றிடுவோம். வளவளன்னு பேசி என்ன நடக்க போகுது? ஒரே வார்த்தை மாற்றி தந்துடுவோம். சென்னை மாநகர் திக்கு திகந்தமும் கொண்டாடியே வந்து தீன் கூரர் என்பர் கோடி சிம்மாசன ஆதிடர்கள் வந்து அணி அணியாய் நிற்பர் கோடி, அணி அணியாய் நிற்பர் கோடி. கக்கல் ஒலிமார்கள் வந்து தீன் கூரர் என்பர் கோடி. அதே சென்னை மாநகர் நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? நீதிமன்றத்தில் வழக்கு. மீண்டும் நீதிமன்ற வழக்கை பற்றி கேட்குது. யார்ப்பா அது? நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செஞ்சிருக்கீங்களா? பதிவு செய்ய போறீங்களா? கருப்பசாமி. ஆமாம். டாக் என்ன வழக்கு? நீங்கள் சென்னையா? எங்கே இருக்கீங்க? சென்னையில் கால் வந்துட்டு வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இந்த டைவர்ஸ் வழக்கை ஜெயிச்சு தந்தா போதுமா? அந்த வழக்கை நான் மாற்றி உன் பக்கத்தில் சாதகமாக்கி நீதியோடு இருக்க வைக்கிறேன். ஜெயிச்சாச்சு, நல்லா இருக்கலாம். வெற்றி உண்டு.